ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்ட்டி ஸ்டைலில் ஒரு ட்ரெடிஷ்னல் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு தால் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, வெள்ளை காராமணி எடுத்திருக்கோம். இந்த ஒயிட் காராமணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டு குக்கரில் பாயில் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு கப் ஆஃப் காராமணி எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு 2-3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக வெந்து வரும். 4 to 5 விசில்ஸ் விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்மாஷர் இல்லைன்னா பருப்பு கடையிறதை வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவு நம்ம ஸ்மாஷ் பண்ணால் போதும், ரொம்ப நம்ம நசுக்கி விடக்கூடாது. கொஞ்சம் பருப்பு தெரிகிற மாதிரி நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா ஸ்மாஷ் ஆனதும் நம்ம எக்ஸஸாக வச்சுருக்கோம் இல்லையா, வடித்து வச்சுருந்த அந்த வாட்டரை இங்கே ஆட் பண்ணிப்போம். நமக்கு தேவையான அளவு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முறித்து எடுத்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, 4-5 வரமிளகாய், கருகாப்பில் தழை, இது எல்லாமே நம்ம போட்டுப்போம். இது எல்லாமே நல்லா வணங்கி வரட்டும். ஓரளவு நமக்கு ஆனியன் எல்லாமே அந்த கிளாஸி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சிக்கு வணங்கி வரும். ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா வணக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது காராமணி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணணும். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி கொடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சமாக சாம்பார் தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகும். அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் தனியா பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தனியா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லாவே நீங்கள் வணக்கி கொடுத்துருங்க. சில பேர்த்துக்கு இந்த இடத்துல நம்ம தனியா பவுடர் ஆட் பண்ணாமல் முழு தனியாவே ஆட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்க அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்தாச்சு. இப்போது நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த காராமணி பருப்பு, அதை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு எல்லாமே நல்லா மசிஞ்சு ஒன்று சேர்ந்து வரும். நம்ம வடித்து வச்சுருக்கிற வாட்டரையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் சில பேர்த்துக்கு பருப்பு வடகம்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே தாளித்து போட்டுக்கலாம். இல்லை தாளிப்பு வடகம் இருந்தாலும் கூட நீங்கள் பொரிச்சு ஆட் பண்ணலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ நமக்கு இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த காராமணி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராகி களிக்கு வச்சுருக்கோம். நம்ம பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே அவங்க ராகி களி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க கீரை கடையல் இல்லைன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த ராகி களிக்கு இந்த பருப்பும் வெண்டைக்காய் பொரியல் அண்ட் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஸ்டைல் காம்போ செஞ்சுருக்கோம். ராகி களி எப்படி செய்யறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.